விஜயாவுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்றவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, விஜயா இப்போ அந்த வீட்டில், அதாவது சுருதியோட வீட்டில இருந்து பல அசிங்கங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், காஃபி விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க வந்து பயங்கரமா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குதோ அதை தான் சாப்பிடணும், இங்கே என்ன இருக்குதோ அதை தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படின்னா அதற்கு அவங்களோட ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்கு மரியாதையை அண்ணாமலை கூப்பிடும் போதே அங்கே மீனா வீட்டில் போய் தங்கி இருந்தா மீனா வீட்டில் இன்னும் அதே அதிகாரத்தோட அதே கம்பீரத்தோட இருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அந்த வீடு எனக்கு செட் ஆகாது, என்னோட ரேஞ்சுக்கு அந்த வீட்டில் தங்க முடியாதுன்னு சொல்லி இப்ப வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. இது உண்மையிலேயே இவங்களுக்கு தேவைதா? இது ஒரு சரியான ஒரு பாடம் கூட சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி கிட்ட வந்து சிந்தாமணி என்ன சொல்றாங்க, இதுதான் உனக்கு சரியான டைம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ மனோஜ் கூட சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் அந்த விஷயத்தை கேட்டுட்டு நேரம் மனோஜை பார்க்க போனா அங்க அவர் வந்து எலி பிரச்சனையை பத்தி பயங்கரமா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ரோகிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து எப்படியாவது உனக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் உன்னால முடியாது ரோகிணி, நீ வேணா இன்னைக்கு நைட்டு தங்கி பாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. ரோகிணிக்கு இதுதான்டா சரியான சந்தர்ப்பம், இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது மனோஜ் கிட்ட நம்ம நெருங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே மனோஜ் கிட்ட இருந்து ஒரு குழந்தையை சுமக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிடிமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுன்றதுனால இவங்க ஒவ்வொரு வட்டமும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துகிட்டே இருந்தது. அண்ட் இந்த முறை பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தாண்டி ரோகிணி அடுத்த கட்டத்துக்கு நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் விஜயா பார்வதி கிட்ட சொல்ல, பார்வதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ வந்து அண்ணனோட வா, பார்வதி வீட்டுக்கு தான் விஜயா வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணாங்க. ஆனால் பார்வதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ வா, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், நீ வர்றதா இருந்தால் அண்ணன் கூட வா, நீ மட்டும் தனியாக வராத, அண்ணன் கூட சேர்ந்து வந்தா நீ எவ்வளோ நாள் வேணா எவ்வளோ வருஷம் வேணா நீ வந்து தங்கிக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, ஒன்று நீ இங்கே இருக்கக்கூடாது, அண்ணன் கூட போய் சேர்ந்து இருக்கணும், இல்லை அப்படின்னா அண்ணனும் நீயும் சேர்ந்து இங்கே வந்துருங்க, இதுதான் உங்கள் எல்லாருக்குமே நல்லது, உனக்கு முக்கியமாக நல்லது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்தெந்த காலம் வரும்போது யார் எப்படின்னு தெரிய வரும், இப்போதான் உன்னை பற்றி எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிடலை. அண்ட் அதை விட்டுட்டு புதுசாக ஒவ்வொரு காரணங்களாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தான் கொண்டு போய் முடிய போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ சீக்கிரமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். அண்ட் விஜயாவுக்கு ஒரு சரியான ஆப்பு, இது எல்லாத்தையும் அவங்க பாடமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. இல்லை நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்னைக்காக இருந்தாலும் அது அவங்களுக்கு டேஞ்சர் தான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த பார்ட்டியில் எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு விஜயாவை டான்ஸ் ஆடுன்னு சொல்ல, விஜயாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அண்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் அழுகுறாங்க. அடுத்ததான் அவங்க எடுக்க போகிற முடிவு என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேரம் வந்து மீனா வீட்டுக்கு போகிறாங்க, அதுதான் நடக்க போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.